வணக்கம் மக்களே. அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து தமிழருக்கான இன பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் எப்படி முன்னெடுக்க போகிறார்கள் என்ற விஷயங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாகாண சபைகளுக்கான ஆளுநர் ஒரு சிங்கள பழிவாங்கப்பட்டவராக கருதப்படுகின்ற முன்னைய அமைச்சர்கள் பாவித்த சொகுசு ரக வாகனங்கள் கார்கள் கைவிடப்பட்ட நிலையில் விட்டுட்டு ஓடி இருக்கிறார்கள். மக்களின் வரிப்பணத்தில் தாங்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்த சம்பவங்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்கள். வணக்கம் மக்களே. நாட்டில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து பல்வேறுபட்ட அமைச்சரவைகளுக்கான பதவி நிலைகள் நடைபெற்று வருகின்றன. அது தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அந்த வகையில் தற்போது 3வது பெண் பிரதமராக கருணி அமரசிங்க அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கின்ற சூழ்நிலையில் பல்வேறுபட்ட அமைச்சு பொறுப்புகள் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே போன்று வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மாகாண சபைகளுக்கான ஆளுநர்களை தெரிவு செய்கின்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் யாழ் மாவட்டத்துக்கான ஆளுநராக வேதநாயகம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. கடந்த கால அரசாங்கத்தின் ஆட்சியில் அவரின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 3 மாதத்துக்கு முதலே பதவியிலிருந்து அவர் விலகி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது அந்த காலத்தில் பழிவாங்கப்பட்டவராக கருதப்படுகின்ற இந்த வேதநாயகம் அவர்கள் தற்போது யாழ் மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறது. உண்மையிலேயே அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தருகின்ற ஒரு விஷயமாக அமைகிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்துக்கான ஆளுநர் ஜெயந்த லால் சேகர என்ற ஒரு சிங்கள அதிகாரியை நியமித்திருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கான ஆளுநர்களை தற்போதைய புதிய அரசாங்கம் நியமித்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. உண்மையில் இந்த நாட்டுக்கு தற்போது தேவையான விஷயங்களை இந்த புதிய அரசாங்கம் அனுரகுமார திசுநாயக்காவின் அரசாங்கம் பல்வேறுபட்ட ஆளுமைகளை இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நியமிக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழருக்கான தீர்வுகள் அல்லது தமிழருக்கான இன பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த அரசாங்கம் எப்படி முன்னெடுக்க போகிறார்கள் என்ற விஷயங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அத்தோடு இன்னொரு விடயத்தை நான் தெரியப்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் சிரிப்பான விஷயங்களாக இருந்தாலும் சினிமா படங்களில் வருகின்ற காட்சிகளை போன்று இவ்வாறான செயல்பாடுகள் இந்த புதிய அரசாங்கத்திற்கு பிறகு நடைபெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கடந்த 22ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த சமயத்தில் அங்கே குழுவி பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட மாவட்டங்களில் இருந்து குழுவி நின்றார்கள். இந்த காளிமுகத்திடலின் அண்டிய பகுதிகளில் அந்த பிரதேசங்களில் முன்னைய அமைச்சர்கள் பாவித்த சொகுசு ரக வாகனங்கள் கார்கள் கைவிடப்பட்ட நிலையில் விட்டுட்டு ஓடி இருக்கிறார்கள். உண்மையிலேயே கடந்த அரசாங்கம் இந்த மக்களின் வரிப்பணத்தில் தாங்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்த சம்பவங்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. இது அனைத்தையும் தற்போதைய அரசாங்கம் பரிசீலித்து அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாகவே தகவல்கள் வெளியாகி வருகின்றன. உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதைவிட வாகனங்களின் அதாவது அமைச்சர்கள் மேலதிகமான வாகனங்களை பாவிக்கலாம் என்று சொல்லியும் எரிபொருள் கட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள்களே வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் பல்வேறுபட்ட நாட்டுக்கு நன்மை தருகின்ற விஷயங்கள் நடைபெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதாவது அனுரகுமார திசுநாயக்க அவர்களின் புதிய அமைச்சு பதவியில் முதலாவதாக ஜனாதிபதி பொறுப்பினை அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் பொறுப்பை ஏற்ற சமயம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம், தேசிய கொள்கை திட்டம் போன்ற பொறுப்புகளை ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. அதனை போன்று பிரதமர் பொறுப்பினை கருணி அமரசூரிய அவர்களுக்கான பிரதமர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்த சமயம் அவருக்கான கடமையாக நல்லாட்சி மற்றும் நிர்வாகம் சார்ந்த விடயங்களை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 3வது அமைச்சாக சமூக மனிதவள அமைச்சு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 4வது அமைச்சாக உட்கட்டமைப்பு கைத்தொழில் அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதே போன்று பல்வேறுபட்ட அமைச்சு பொறுப்புகள் அமைச்சு பதவிகள் நாளாந்தம்
அதிகரித்தே கொண்டு போகிறது. கிட்டத்தட்ட 250 அமைச்சு பதவிகள் வழங்கப்பட இருக்கின்ற சமயத்தில் வந்து நாளாந்தம் இந்த புதிய அரசாங்கத்தினால் வந்து இந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இப்போது அப்டேட் பண்ணுகின்ற விடயமாக இருந்த போதிலும் இதை பதிவு செய்கின்ற நேரமே இன்னும் ஒரு புதிய விடயம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் தற்போது இந்த நாடு இருக்கிறது. நாளாந்தம் ஒவ்வொரு அமைச்சு பதவிகள், ஒவ்வொரு பொறுப்புகள், பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நான் இதில் தருகின்றேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். இது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இன்னும் ஒரு காணொலியில் தருகின்றேன். நன்றி, வணக்கம்.